ஓட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தைப்பொங்கலை முன்னிட்டு பயிரிடப்பட்ட சேனைக்கிழங்கின் அறுவடை பணிகளை தொடங்கிய விவசாயிகள் விலை இல்லை, விளைச்சலும் இல்லை என விவசாயிகள் வேதனை. கடந்த வருடம் 1 கிலோ சேனைக்கிழங்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்த நிலையில் இந்த வருடம் 12 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதால் வேதனையில் விவசாயிகள் உள்ளனர். எனவே தமிழக அரசு உரிய விலையை நிர்ணயம் செய்து நடவடிக்கை எடுத்து தர விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் மானாவாரி நிலங்களில் உளுந்து, பாசி, மக்காச்சோளம், கம்பு உள்ளிட்ட பயிர்கள் பயிரிட்டு வருவது வழக்கம். அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கருக்கும் மேலாக விவசாயிகள் தோட்டத்தில் ஒரு ஆண்டு காலங்கள் விளைவிக்கக்கூடிய சேனைக்கிழங்கு பயிர் செய்து வந்துள்ளனர். மேலும் தைப்பொங்கலை முன்னிட்டு தற்போது விவசாயிகள் சேனைக்கிழங்கு அறுவடை பணிகளை தொடங்கி உள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகள் சேனைக்கிழங்கை அறுவடை செய்து லோடு வேன் மூலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட சந்தைகளுக்கு கொண்டு சென்று வருகின்றனர். அங்கு 1 கிலோ கிழங்கு 13, 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்வதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு 1 கிலோ சேனைக்கிழங்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று விவசாயிகள் அதிக அளவில் சேனைக்கிழங்கை பயிரிட்டு வந்துள்ளனர். ஆனால் ஒரு ஏக்கருக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் அதற்கான தொகையை கூட எடுக்க முடியாத நிலையில் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு இந்த மருத்துவ குணமுடைய சேனைக்கிழங்கு உரிய விலையை நிர்ணயம் செய்து நடவடிக்கை எடுத்து தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.